இருந்த ஒரு குச்சியும் போச்சா? இப்ப என்ன பண்றது? வெளியே போய் தான் உடைக்கணும். வேப்பங்குச்சி உடைக்க போனா எல்லாரும் ஏன் எதுக்குன்னு கேட்பாங்களே. என்ன பண்றது? எதுக்கும் கையில ஒரு பிரஷ் எடுத்துட்டு போலாம். அப்பதான் யாராச்சும் கேட்டா கூட சமாளிக்க முடியும். இல்லன்னா பிரித்தி அக்கா வேப்பங்குச்சியில பல்லு விளக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லியே வறுத்து எடுப்பாக. நாம தான் எந்த வேலையும் செய்யறது இல்லையே, இருந்தாலும் உடம்பு ஏன் வலிக்குது? என்ன காரணமா இருக்கும்? நல்ல மசாஜ் சென்டரா போய் கேர்ள்ஸ் கையால மசாஜ் பண்ணாதான் உடம்பு வெடுக்குன்னு இருக்கும். ஐய, என்ன பிரீத்தி வேப்பங்குச்சியில பல்ல விளக்கிட்டு இருக்கு? கிராமத்துல இருக்கிறவங்க தானே வேப்பங்குச்சியில பல்லு விளக்குவாங்க. இவ தான் பிரீத்தியே இல்லையே, நான் வேற மறந்தே போயிட்டேனே. இந்த விஷயத்தை இப்பவே நம்ம பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா என்ன எப்படி கொண்டாடுவா தெரியுமா? அப்புறம் இந்த ராம்கியோட ரேஜே வேற. இதோ வரேன். சந்திரிகா, 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 எந்திரி சந்திரிகா, சந்திரிகா, எந்திரி, எந்திரி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எந்திரி, எந்திரி சந்திரிகா, எந்திரி, 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 எந்திரின்னு சொல்றேன்ல. என்ன என்னையா பிரச்சனை? நல்லா தூங்கிட்டு இருந்தவள சும்மா வந்து எழுப்பிக்கிட்டு. சந்திரிகா, உங்ககிட்ட பிரீத்தியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தா என்ன அடிக்கிறல்ல? அவ பிரீத்தி இல்லன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அடிச்சிட்டல, அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். போ. இரியா, பொண்டாட்டி கையால அடி வாங்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்யா. இது புரியாம சின்ன புள்ள மாதிரி பொசுக்குன்னு கோச்சுக்கிற. என்னையா சொல்ல வந்த? சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? இன்னொரு அரை விடவா? சொல்லிடுறேன். பிரீத்தி வெளிய பல்லு விளக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு விஷயமாயா? அதுல தானே விஷயமே இருக்கு. அவ பல்லு விளக்குறது வேப்பங்குச்சியில. பிரீத்தி எப்படி வேப்பங்குச்சியில பல்லு விளக்குவா? இவ தான் பிரீத்தியே இல்லையே, கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு தானே, அதான் வேப்பங்குச்சியில பல்லு விளக்கிக்கிட்டு இருக்கா. எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? அப்படியா? அவ எங்க இருக்கா? வெளியே தான் இருக்கா. வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வா, வா டார்லிங். எடு, கையெடு. நீ போ, எனக்கு வர தெரியும். கையை கூட பிடிக்க விட மாட்டேங்கிற. பாத்தியா பாத்தியா பாத்தியா, நான் சொன்னேன்ல. பாரு பாரு பாரு. வேப்பங்குச்சியில பல்லு விளக்குறா பாரு. அங்க பாரு. என்ன சந்திரிகா, ஏதாவது வேண்டுதலா? என்ன மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்க? அடிச்சதோட விட்டனே. அங்க பாரியா, உன் முட்டை கண்ணு திறந்து நல்லா பாரு. அமைதியா தூங்கிட்டு இருந்த என்ன இதுக்குதான் எழுப்பி கூட்டிட்டு வந்தியா? ராம்கி என்ன நல்லா அடி வாங்குறீங்களா? நானே நீங்க பாத்துட்டு போனதை பார்த்தேன். நீங்க இப்பெல்லாம் ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இப்ப பிரஷ்ல பல்லு விளக்குறேன். இது தேவையா உங்களுக்கு? ஆண்டி, ஆண்டி, எதுக்கு அங்கிள் அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன தப்பு பண்ணாரு? ஐயோ, விஷயம் தெரிஞ்சா இந்த விக்ரம் வேற மொக்க போடுவானே. இந்த லூசு பேச்சு கேட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்? அதானே, ஏன் அவரை அடிக்கிறீங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க சொல்ல வேணாம். அங்கிள், நீங்க சொல்லுங்க, எதுக்கு ஆண்டி அடிக்கிறாங்க? என்னாச்சு? சொல்லிட்டேன். சொல்லுங்க அங்கிள்.
அது நான் வாக்கிங் வந்தேனா, ஆ, அப்போ பிரீத்தி பிரஷ்ல பல்லு விளக்காம வேப்பங்குச்சியில பல்லு விளக்கிட்டு இருந்தால. அப்போ சந்திரிகாவை கூட்டிட்டு வந்து இவ பிரீத்தியே இல்லைன்னு காட்டினேன். ஆனா இப்ப பிரீத்தி பிரஷ்ல பல்லு விளக்கிட்டு இருக்கா. அட பாவமே, நான் அப்பல இருந்து பிரஷ்ல தான் பல்லு விளக்குறேன். இதுக்கு தான் அடிச்சீங்களா? இன்னும் 4 சாத்து சாத்துங்க. இவ வேற உசுப்பி தூடுறா. ஏங்கல் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஆண்டி தான் இவ்வளவு நாளா பிரீத்தியை பத்தி தப்பா சொன்னாங்க. இப்ப நீங்களா ஆரம்பிச்சிட்டீங்களா? டெய்லியும் உங்களுக்கு வேலை என்ன? நல்லா சாப்பிட்டு தூங்குறது மட்டும் தானே? அதை மட்டும் பண்ண வேண்டியதானே? இதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டுல இட்லி, பொங்கல், வடை, சட்னி எல்லாம் ரெடியா இருக்கு. நல்லா கட்டிக்கிட்டு போய் தூங்குங்க, போங்க. பாருங்க, இனிமே பிரீத்திய பத்தி ஏதாவது குதர்க்கமா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, மாமன் கூட பார்க்க மாட்டா, தூக்கி போட்டு மிதிச்சிரும். வேணா மாப்ள. நல்லா ஏமாத்தி அடி வாங்க வச்சுட்டா. சண்முகாயா வேற கம்பெனிக்கு போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தா அவரும் கூட வந்திருப்பாரு. இப்ப அவர் இல்லாம நான் மட்டும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இந்தியாவுக்கு வந்தா மூக்கு முட்டை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. அதுவும் சவுத் இந்தியன் ஃபுட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் இட். சரி, உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே சாப்பிடு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்களும் சாப்பிடுங்க. நான் பில் பே பண்றேன். போங்க. வா வா. சார், மெனு கார்டு கொடுங்க. தேங்க்யூ. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ப்ரான் ஃப்ரைட் ரைஸ், மிக்சட் ஃப்ரைட் ரைஸ், ஃபிங்கர் ஃபிஷ்ஷு, தந்தூரி சிக்கன் ஃபுல்லு, சிக்கன் பிரியாணி, சில்லி கிராப் மசாலா, இவ்வளோ ஐட்டம் இருக்கு. இதில் எதை ஆர்டர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே எனக்கு ஆர்டர் பண்ணிருங்க. ரைட்? ஆஹா, இவ்வளோ இருக்கா? இதுல எதுவும் பிரீத்திக்கு படிக்கவும் தெரியாது, சாப்பிடவும் தெரியாது. சரி, இதை வச்சு அவளை அவமானப்படுத்தும். சரி, நம்ம எல்லாத்துக்கும் பிரீத்தியா ஆர்டர் பண்ணுவா. இந்த பிரீத்தி, நீயே ஆர்டர் பண்ணு. எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கே, நான் எப்படி இதை படிக்கிறது? எனக்கு பிரீத்தி என்ன ஆர்டர் பண்றாளோ அதுவே போதும். எனக்கும் ஓகே, பிரீத்தி ஆர்டர் பண்றதே. எனக்கும் நீ ஆர்டர் பண்ணிரு பிரீத்தி. சிங்குக்கு பிரீத்தி ஆர்டர் பண்றது ஓகே. என்ன பிரீத்தி பார்த்துட்டே இருக்க? ஏதாவது ஆர்டர் பண்ணு. ஓ, உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுல? நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. நானா? ஆமா. பிரீத்தி, ஒன்னு ஆர்டர் பண்ண சொன்னா நீ தான் ஆர்டர் பண்ணணும். அதை விட்டுட்டு விக்ரம் கிட்ட கொடுக்குற. நீ அதுல இருக்கிறத படி, அதுவே போதும். என்ன வேணுமோ நாங்க சொல்லிக்கிறோம். அது ஸ்ரீஜா, உனக்கு என்னதான் பிரச்சனை? பிரீத்தி வேற, நான் வேற இல்ல. நான் சொல்ற ஐட்டம் எதுவா இருந்தாலும் பிரீத்திக்கும் பிடிக்கும். அத என்ன ஆர்டர் பண்ண சொன்னா போதுமா? ஐயோ, நான் அத சொல்லல விக்ரம். இவ பிரீத்தியே இல்ல. அதான் படிக்காம நைசா உன்கிட்ட குடுக்குறா. ஹேய், யார பார்த்து படிக்க தெரியாதுன்னு சொல்றேன்? அவ என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? அமெரிக்காவுல படிச்சவ. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு.
பிரீத்தி நானே ஆர்டர் பண்றேன். ஓகே, இதில் இருக்கிற எதையுமே நான் ஆர்டர் பண்ண போறதில்லை. ஏய், அப்புறம் எதுக்கு இங்க வந்தோம்? டேய் பயப்படாதடா. இங்க பிரியாணி ரொம்ப ஸ்பெஷல், அதான் அதை ஆர்டர் பண்ண போறேன். வெரி குட் வெரி குட். எனக்கு பிரியாணி போதும். போதும். அப்போ அதையே சொல்லிடுங்க. ஓகே, எல்லாருக்குமே பிரியாணி எடுத்து வைக்கிறேங்க. தேங்க்யூ. எப்பா தப்பிச்சோண்டா சாமி. என்ன ஸ்ரீஜா, அவ்வளவுதானா? விடு, எங்க போக போறா? இங்க இருந்து போகிறதுக்குள்ள அவளை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன். தண்ணி. என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி குடிக்கிறேன். ஏய், அது கை கழுவுற தண்ணி. விக்ரம், இப்ப என்ன சொல்ற? ஃபிங்கர் பவுல் எடுத்து அவ குடிச்சிட்டு இருக்கா. இவள அமெரிக்கால படிச்சவ. விக்ரம், இந்த சின்ன விஷயம் கூட அவளுக்கு தெரியல. இன்னுமா நீ நம்ப மாட்டேங்கிற? என்ன பிரீத்தி, அமெரிக்காவுல கை கழுவுற தண்ணியை தான் எடுத்து குடிப்பாங்களா? இது எனக்கு தெரியாம போயிடுச்சு. விக்ரம், இப்பவாது யாருன்னு கேளு. ஸ்ரீஜா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பிரீத்தியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவளுக்கு லெமன்னா ரொம்ப பிடிக்கும். எந்த டிஷ்ஷா இருந்தாலும் அவளுக்கு லெமன் ஊறுகாய் இருந்தா போதும், அப்படியே சாப்பிட்டுருவா. அதுவும் இல்லாம நம்ம என்ன சாதாரண ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்? இங்க கை கழுவுற தண்ணியே குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை குடிக்க கூடாதா? தேங்க்யூ. தப்பிச்சா போற. இப்ப நீ ஸ்பூன்ல எப்படி சாப்பிடுறன்னு நானும் பாக்குறேன். என்னடி பண்ற? முட்டைய சாப்பிட சொன்னா பறக்க விடுற. ஸ்பூன்ல சாப்பிட தெரியாதா? என்னன்னு கேளு விக்ரம். உங்களுக்குலாம் தெரியாது, பிரீத்திக்கு என் மேல பாசம் கொஞ்சம் அதிகம். பட் எனக்கும் இந்த முட்டை மேல பாசம் அதிகம். அதனால பிரீத்தி எப்ப முட்டை வாங்கினாலும் அதை எனக்கு கொடுத்துருவா. இப்ப நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கறனால அத ஸ்பூன்ல வச்சு ஸ்டைலா என் வாய்க்குள்ள வர மாதிரி பாக்கெட் பண்ணிட்டா. எப்படி பண்ணால? சூப்பர் 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 சாம. ஆமா. இல்ல பிரசாந்த், அவளுக்கு சாப்பிட தெரியாது. பிரீத்தி, நீனும் அப்படியே தான் இருக்க. உன் லூட்டியும் அப்படியே தான் இருக்கு. நீ மாறவே இல்ல. ஏய் பிரசாந்த், நீ ஆசைப்பட்ட மாதிரி முட்டை வந்துருச்சுல்ல, சாப்பிடு. பிரசாந்துக்கு இப்போ திருப்தியா இருக்குமே.
ஹேய் ஒத்த கொம்பு. பிரீத்தி காலேஜ்ல பண்ண மாதிரியே கிருபாக்கு ஒத்த கொம்பு வச்சிருச்சு. கிருபா கங்க்ராட்ஸ், உனக்கு செம்ம லக்கு போ. நான் பிரீத்திக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்கணும். எனக்கு ஒத்த கொம்பு கிடைக்காம போச்சே. இத நான் எடுத்துக்கிறேன். கிருபா, ஒத்த கொம்பு இருந்தா பெருசா அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தமா? யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீ பெரிய ஆளா வரப்போற. அதான் இத நான் எடுத்துக்கிட்டேன். கிருபாவுக்கு சிங்கோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்குல்ல, அதான் லக்கு. அப்புறம் என்ன? நமக்கு இவங்க சாப்பிடுற மாதிரி சாப்பிடவும் தெரியல. அந்த ஐயா கூட வந்திருந்தாலாவது ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருப்பாரு. இப்ப நான் எப்படி சாப்பிடுறது? எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாம கையிலேயே சாப்பிடுவோம். விக்ரம் கையில சாப்பிடுறான். அதுவும் எப்படி கையில திங்கறா பாரு, பட்டிக்காட்டுல பிறந்த மாதிரி. ஏன் என்ன தப்பு? அவளுக்கு ரொம்ப பசி. ஸ்பூன்ல அள்ளி சாப்பிட்டா என்னைக்கு சாப்பிடுறது? அது மட்டும் இல்லாம ஸ்பூன்ல சாப்பிடுறது நம்ம கலாச்சாரம் கிடையாது. அவளுக்கு நம்ம கலாச்சாரம்னா ரொம்ப பிடிக்கும். அதான் கையில சாப்பிடுறான். அது மட்டும் இல்ல, அவளுக்கு ஊட்டி விடுறதும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் அவளுக்கு ஊட்டி விட போறேன். இல்ல வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். பிரீத்தி, ஸ்ரீஜா கிருபா இருக்கிறதுனால வேணான்னு சொல்றியா? ஆமா. ஏய் சும்மா நடிக்காதடி. நாங்கெல்லாம் இருந்தாலும் பிரீத்தி என்ன பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியும். நீதான் பிரீத்தியே இல்லையே, அதான் வேண்டான்னு சொல்ற. சாப்பிடு பிரீத்தி, சாப்பிடு சாப்பிடு. பிரீத்தி, నువ్వు ఎప్పుడు బయటకు వచ్చినా విక్రమ్ தான உனக்கு ஊட்டி விடுவான். இப்போ என்ன புதுசா ரியாக்ட் பண்ற? சாப்பிடு பிரீத்தி. பிரீத்தி சாப்பிடு. கிருபா, எனக்கெல்லாம் வேண்டாம். கிருபா, ஹர்பஜன் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கான்ல, நீ அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கன்னு. ஆமா கிருபா, பாவம் இல்ல. எப்படி பார்த்தாலும் நம்ம ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டா? எனக்கு ஃப்ரெண்டு. ஓ டீக்கே. கிருபா, சாப்பிடு.